அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு 2024 ஆண்டு உங்களுக்கு எந்த மாதிரியான சிறப்புகள் எல்லாம் கொடுக்க போகின்றது, எந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கொடுக்க போகின்றது, இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் வரக்கூடிய 2024 ஆண்டு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் வெற்றியையும் நிறைவான ஒரு நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஜென்ம சனியில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு நிரந்தர தன்மையை உங்களுக்கு கொடுக்க போகின்றது. 3 முக்கியமான விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய விவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 2023 ஆண்டில் அதிகமாக கஷ்டப்பட்ட ராசிகளில் முதலிடம் வகிக்கிறது இந்த மகர ராசி அன்பர்கள் தான். அந்த மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாருமே இருக்க முடியாது. அவ்வளோ பிரச்சனைகள் 2023 பல விஷயங்களை பொறுத்துக்கிட்டு சாதுரியமாக செயல்பட்டாலும் நயவஞ்சகத்தினாலையும் நம்பிக்கை துரோகத்தினாலையும் அதிகமாக கஷ்டப்பட்டவங்க நீங்கள் தான். எடுத்த ஒவ்வொரு செயலிலும் பிரச்சனை, ஒரு பிஸ்னஸில் லாஸ், படிப்பில் தோல்வி, திருமண வாழ்க்கையில் பிரிஞ்சிடலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் அதுலேயும் ஒரு உண்மை இல்லை, ஒரு பெஸ்ட் பாண்டிங் இல்லை, குழந்தை இல்லை, சுற்றி இருக்கிறவங்களுடைய பேச்சை காது கொடுத்து கேட்க முடியல, எதற்கு நம்ம வாழணும் அப்படின்ற மாதிரி நமக்குள்ள அதிகமாக வந்திருக்கும். உங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க போகின்றது. 2024 ஆண்டில் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கான இந்த இயர் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகின்றது. ஏன்னா 2.5 வருடங்களுக்கு பிறகு ஜென்ம சனியில் இருந்து விடுபட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை 2024 ஆண்டில் காலடி எடுத்து வைக்கலாம். 2023 டிசம்பர் 20 ஜென்ம சனி ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களுக்கும் முடிவடைகின்றது. 2024 தொடக்கத்திலேயே ஜென்ம சனி இல்லாமல் லைஃப்பில் ஜாலியாக நீங்கள் மூவ் பண்ணலாம். இதை விட ஒரு பாசிட்டிவான விஷயம் மகர ராசி அன்பர்களுக்கு 2024 பெருசாகவே இருக்காது. இந்த ஒரு விஷயமே உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாகவும் மாற்றமாகவும் இருக்க போகின்றது. ஏன்னா சனி பகவான் ஜென்மத்தில் இருக்கும் பொழுது என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கர்மா எல்லாத்தையும் கழிச்சு விட்டுருவார். ஒருத்தவங்களுக்கு கடன் இருந்தால் வட்டி மேலே வட்டி போட்டு எவ்வளோ பிரச்சனை இருக்குமோ அதே மாதிரி ஜென்ம சனி அப்படின்றது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கும் அனைத்து விதமான கர்மாக்களுக்கும் வட்டி மேலே வட்டி போட்டு நம்மளை எவ்வளோ கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளோ கஷ்டப்படுத்தி கஷ்டத்துக்கு நடுவில் நம்மளை நிற்க வச்சு சனி பகவான் வேடிக்கை பார்ப்பார். படித்த வழி ஒவ்வொருவரும் உயிர் போல அளவுக்கு இருக்கும். ஆனால் அது சொல்ல அழ முடியாது. இதுதான் கொடுமையே. நம்ம அழுதாலுமே கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. ஏன்னா தப்பு நம்ம மேலன்னு கை காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை, நிறைய பேர் கூட நிற்பாங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனையிலிருந்து வெளியே வரக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு 2024 ஆண்டு தான் தீபாவளியாகவே இருக்கும். ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டால் கூட முடியாமல் போனவங்களுக்கு இந்த வருடத்தின் 365 நாட்களும் முக்கியமான 4 கிரகங்களும் பாசிட்டிவாகவே இருக்கிறது. இதை விட வேற என்ன வேணும்? முதல் கிரகம் ராகு பகவான். ராகுவ மாதிரி கொடுக்கிறவும் கிடையாது, கெடுக்கிறவும் யாரும் கிடையாது. இவ்வளவு நாளாக 4ஆம் இடமான சுப தாயாஸ்தானத்தில் இருந்து ராகு பகவானால் வண்டி வாகனத்தினாலையும் தொந்தரவுகள் இருந்திருக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குறதுலேயும் தடங்கல்கள் ஏற்பட்டிருக்கும். சுப விரியங்கள் உண்டாகும். வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கும். பெற்ற தாய்கிட்ட இருந்தே நிறைய பிரச்சனை பண்ணி மனம் வருந்தும்படியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். எவ்வளோ லாபங்கள் இருந்தாலும் எவ்வளோ சொத்துக்கள் இருந்தாலும் சுபம் அப்படின்றது இல்லாமல் இருந்த நிலை. திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளார ஒரு அன்பு புரிதல் இல்லாமல் இருக்கும். ஒரு வண்டி வாங்கி வச்சுருப்பீங்க, அதுக்கு செலவு பண்ணி ஓஞ்சிருப்பீங்களே தவிர ஒரு சந்தோஷம் இருக்காது. எதுலையுமே ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு நிமிடமும் பார்த்திங்கன்னா இந்த நேரம் போனால் போதும், இந்த நாளை நம்ம கடந்தால் போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் அதிகமாகவே உள்ளுக்குள்ளே ஓடிட்டுருக்குமே தவிர நம்பிக்கை அப்படின்றது சுத்தமாக குறைஞ்ச போயிருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பலன் இல்லாமல் போகிறது தான். நம்ம உழைப்பு வீணாகிறது தான். யாரையும் உதாசீனம் படுத்தாமல்
இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாகவே இருக்கும் அப்படின்றது தான் எங்கள் வேண்டுதலே. ஒரு முக்கியமான கட்டத்தை வாழ்க்கையில் நம்ம எடுத்து வைக்க போகிறோம், ஒரு முக்கியமான முடிவுகளை எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்ற ஆசையில் தான் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் பயணிப்பீங்க. ஆனால் எதிர்பார்ப்புகள் பல நேரங்களில் ஏமாற்றங்களை கொடுக்கும். தோல்விகளையும் அவமானங்களையும் சந்தித்து இதுக்கு மேலே பிரச்சனை வரக்கூடாது கடவுளே அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கேது பகவான் உங்களை கொண்டு போயிருப்பார். இந்த கேது பகவான் உங்களுக்கு பரிபூர்ண விடுதலையை கொடுக்குறார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் கர்ம தொழில் ஸ்தானம், பதவிக்குண்டான இடம். இந்த பதவிக்குண்டான இடத்துல கேது உட்கார்றது உங்களால் மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நீங்கள் இருப்பீங்க இல்லையா. இனிமே 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்திற்கு கேது வந்துட்டுருக்கார். பாக்கியஸ்தானத்திற்கு கேது போகிறது ரொம்பவே நல்லது. கேது கெடுத்து கொடுப்பவர். ஸோ பாக்கியஸ்தானத்திற்கு கேது போன உடனே சற்று வேரியேஷன்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த வேரியேஷன் முடிந்த உடனே மனசில் ஒரு நிம்மதி பிறக்கும். நம்ம எந்த விஷயம் செஞ்சால் தப்பாகும், எந்த விஷயம் செஞ்சால் கரெக்டாகும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி அந்த விஷயத்தில் இருந்து அந்த பிரச்சனைகளும் இருந்தும் பரிபூர்ணமாக விடுதலை அப்படின்றது கிடைக்கும். நிம்மதி பெருமூச்சு விடலாம். ராகு பகவான் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்திற்கு வருவதனால முயற்சி ஸ்தானம் வலுவடைய போகின்றது. முயற்சி ஸ்தானம் வலுவடையும் பொழுது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நினைச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாகவே இருக்கும். எடுத்த செயல்கள் எல்லாமே வெற்றிகரமாக அமையும். தோல்வியிலிருந்து நீங்கள் வெளில வருவீங்க. வெற்றி அடையலைனா கூட திரும்பவும் நீங்கள் தோல்வி அப்படின்றத சந்திக்க மாட்டீங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக இந்த ராகு கேது பயிற்சி 2023 இருந்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய சக்ஸஸ் 2024 கொடுக்கும். சனி பகவானும் உங்களுக்கு நிறைய சக்ஸஸை கொடுக்க போகிறார். ஆனால் கால் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. கடைசியாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவ்வளவு நாளாக உங்களுக்கு 4ஆம் பாதகமான சுப தாயாஸ்தானத்தில் இருந்திருக்காரு. அதுவும் 2023 சுபஸ்தானத்தில் இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்தது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானுடைய ராகு பகவான் சேர்க்கை பெற்று உட்கார்ந்திருந்தார். அதனால தான் குரு பகவான் சுபஸ்தானத்தில் இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 2023 ராகு பகவான், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 2023 முடியும் சமயத்தில் ராகு கேது பயிற்சியானது விலகி செல்கின்றது. குரு பகவான் தனிச்ச குருவாக உங்களுக்கு பயிற்சி ஆகிறார். 2024 முதல் 2025 வரை சரி உங்களுக்கு குரு பகவான் அப்படின்றது அட்டகாசமாக இருக்கிறார். இந்த 2024 பார்த்தீங்கன்னா முதல் பாதி, 2024 அடுத்து 2ஆம் பாதியும் சரி குரு பகவானுடைய அமைப்பு குரு பகவானுடைய பார்வை எல்லாமே உங்களுக்கு சூப்பராகவே இருக்கிறது. திருமணம் யோகம் இல்லாத இருந்த ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களுக்கும் நிறைய பாக்கியங்களை குரு பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார். குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால நினைத்தது கிடைக்கும், கேட்டது கிடைக்கும். 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். லாபஸ்தானமான 11ஆம் பாதகத்தில் குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானம் வலுவடைகின்றது. சேவ் பண்ணணும், பணத்தை சேமிக்கணும் அப்படின்ற ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களுக்கும் அதிகரிக்கும். ஏன்னா பண பிரச்சனையினால நீங்கள் படுற கஷ்டங்கள் அவ்வளவு இருக்கும், சொல்லி மீழ முடியாது. ஏன்னா பணம் அப்படின்றது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கும். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பணம் சார்ந்த விஷயத்தினால பெரிய அகல பாலத்துக்கு போயிட்டு விழற அளவுக்கு நீங்கள் நிறைய தொந்தரவுகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடந்தாலும் எந்த மாதிரியான பணத்துக்காக நீங்கள் கை கட்டி வாய்ப்பூத்தி ஏன் மனசளவில் நம்ம கெஞ்சுற அளவுக்கு போயிருப்போம். ஆனால் அதே மாதிரி உங்களுடைய லக்னத்தையும் குரு பகவான் பார்க்குறாரு. லக்னத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஆயுள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகும், குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும், கணவன் மனைவிக்குள்ளார இருந்து சிறு சிறு சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலகி செல்லும். இந்த 2024 பிற்பகுதியில் 2ஆம் பாதியில் பார்த்தீங்கன்னா லக்னத்தை குரு பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினைச்சதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் விலகும்,
குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். கணவன் மனைவிக்குள்ளார இருந்து சிறு சிறு சண்டைகள் எல்லாமே விலகி செல்லும். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு அமர்வதனால குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்ததை விட ஏமாற்றங்கள் குறைந்து எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் உங்களுக்கு உண்டாகும். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நிலவும். எடுத்த காரியங்கள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா வெற்றி நிலவும். குரு பகவான் வக்ரத்தில் நீச்சமானாலும் சரி, மகரத்திற்கு என்னைக்குமே சாதகமாகவே இருப்பார் குரு பகவான். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.